ஹரே கிருஷ்ணா. ஜெய ஜெய ராதேஷாம். பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் வாமனதேவியின் பணிவான நமஸ்காரம். நம ஓம் விஷ்ணுபாதாய கௌரங்க பிரஷ்னரூபிணி ஸ்ரீ பக்தி விபூதாய போய் போதாய நகிதி நாமினே லலிதா ச விஷாஹா ச சித்ரா சம்பகவல்லிதா துங்க வித்யா இந்துலேகா ச ரங்கதேவி சுதேவிகா भज श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण. இன்னையுடைய வகுப்புல லலிதா சகி லலிதா தேவியை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸ்ரீமதி ராதாகிருஷ்ணர், அதாவது ஸ்ரீமதி ராதாராணி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மிக நெருங்கிய தோழிகளில் ஒருவர் லலிதா சகி. சகின்னு சொல்லும்போது ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதம் மத்திய லீலை 8வது அத்தியாயம் 203வது பதம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, சகிவினா ஏயி லீல புஷ்டநாகி ஹய சகி லீலா விஸ்தாரியா சகி ஆஸ்வாதய. என்ன சொல்லுது அப்படின்னா, சகிகள் இல்லாமல் ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் இடையிலான இந்த லீலைகள் ஊட்டம் பெறாதான், உற்சாகம் பெறாதான். இந்த சகிகள்னால தான் இந்த லீலைகள்லாம் விரிவடைகிறது. இந்த ரசங்களை எல்லாம் சுவைக்கிறது தான் இவங்களுடைய முதல் பணியாம். இதை ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதம் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது. ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கு இருக்கக்கூடிய 8 சகிகள்ல லலிதா சகி மிகவும் முக்கியமானவங்க. ஏன் அப்படின்னா, இந்த லலிதா சகி தான் மற்ற அனைத்து சகிகளுக்குடைய தலைவியும். அது மட்டும் இல்லாம அவங்க அனைவரையும் கட்டுப்படுத்தக்கூடியவங்க லலிதா சகி. ஸ்ரீமதி ராதாராணியுடைய நித்திய தோழிகள்ல ஒருத்தங்க ஸ்ரீமதி லலிதா சகி. இந்த லலிதா சகி மஞ்சள் நிற மேனி உடையவங்க. மஞ்சள் நிறம் இந்த திருமேனி உடையவங்க லலிதா சகி. இவங்க போட்டிருக்கக்கூடிய வஸ்திரம் இந்த மயில் பீலி இருக்கு இல்லையா, அந்த மயில் இறகு அதனுடைய கலர் இருக்கு இல்லையா, இந்த கலரை ஒற்ற அந்த வஸ்திரத்தை தான் லலிதா சகி விரும்பி அணிகிறாங்க. இதைத்தான் நித்தியமா, இந்த கலர்ல தான் நித்தியமா அவங்க வஸ்திரம் அணிகிறாங்க. லலிதா சகி மிகவும் கோபமானவங்க, ரொம்ப ரொம்ப கோபமானவங்க. ஏதாவது ஒரு வாக்குவாதம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த முகத்தை அப்படி நரசிம்மர் மாதிரி அப்படி கோபத்தில் வச்சுக்கிட்டு கடுமையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி அப்படி அந்த வார்த்தைகள்னால வாக்குவாதம் செய்வாங்களாம். கடினமான வார்த்தைகள்னால லலிதா சகி வாக்குவாதம் செய்வாங்க. யாராவது ஒரு சகி கிருஷ்ணர்கிட்ட சண்டையிட்டாங்கன்னு வை, முதல் வேலையாக கிருஷ்ணருக்கு சப்போர்ட்டா ஷார்பாட்டு கிருஷ்ணருடைய சார்பா நின்று கிருஷ்ணருக்கு சப்போர்ட்டா பேசக்கூடியவங்கல்ல லலிதா சகி முதன்மையா இருக்கிறாங்க. இந்த தெய்வீக தம்பதிகள் இருக்காங்களே, ராதா கிருஷ்ணா இருக்காங்க இல்லையா, இவங்க மேல அளவு கிடந்த அன்பு வைத்திருக்கக்கூடியவர் லலிதா சகி. இவங்க 2 பேருமே சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வது யாரு? ஸ்ரீமதி ராதாராணியும் கிருஷ்ணரும் சந்திப்பதற்கு ஏற்பாடுகளை செய்வது. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஏதாவது சண்டை வந்துடுச்சுன்னா லலிதா சகி போய் சமாதானப்படுத்தி வைப்பாங்களாம். கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் இடையில சண்டை வரும்போது இடையில போய் அவங்கள சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க. இவங்க பூர்ணமாசி தேவி இருக்காங்கல்ல, அவங்க கூட மற்ற இதர கோபியக கூடால சேர்ந்து ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணரை சந்திப்பதற்கு உண்டான ஏற்பாடுகளை எல்லாம் செய்வாங்க. அதுக்கப்புறம் இந்த தெய்வீக தம்பதியர்களுக்கு
குடை அலங்காரம், அழகான குடை செய்து அலங்காரம் செய்து அதை அவங்களுக்கு பிடிப்பாங்க. யாரு? லலிதா சகி. அது மட்டும் இல்லாமல் இந்த தெய்வீக தம்பதியர்கள் தங்கக்கூடிய அந்த அறையெல்லாம் அற்புதமாக அலங்கரிக்கக்கூடிய அந்த சேவையை லலிதா சகி அப்படி விரும்பி செய்வாங்களாம். லலிதா சகிக்கு பகவான் கிருஷ்ணர்னா உயிர். பகவான் கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்குமா. அதனால தான் பகவான் கிருஷ்ணருக்காக கற்பூரம், வேற வெற்றிலை, தாம்பூலம் இதை கொண்டு வரக்கூடிய இந்த சேவையை லலிதா சகி, லலிதா தேவி தன்னுடைய தலையாய சேவையா ஏற்றி இதை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பிரம்மவீனை மீட்டுறதுல லலிதா சகி நிபுணத்துவம் அடைந்தவங்க. இப்படி லலிதா சகியுடைய பெருமை இன்னும் நிறைய இருக்குது. இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். எல்லா பக்தர்களுக்கும் பணிவான நமஸ்காரம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா.